Testimonies of Hope, where we celebrate coexistence with music, poetry, art, and drama to remember the past and journey towards a common future. Now we have the opening song about peace, set to music by A.R. Rahman, performed by Melvin Rajasuryar, V. Sadanandan, and K. Kabishna, accompanied by Melvin and Darshan Emmanuel. நிகழ்வின் ஆரம்பமாக ஒரு பாடல், வெள்ளைப்பூக்கள் விடியல் எங்கும் மலரவே. மழை பாடும் பாடல்களும் ஒரு மௌனம் போலின்பம் தருமா, கோடி கீர்த்தனமும் கவி கோத்து வார்த்தைகளும் துளி கண்ணீர் போலர்த்தம் தருமா. பூக்கள் உலகம் என்கிறோம் மலரவே மலரவே, விடியும் பூமி அமைதிக்காக விடியவே, மண்மேல் மஞ்சள் வெளிச்சம் விழுகவே, மனமே சோம்பல் முறித்து எழுகவே. சிறு குழந்தை தன் கையளித்திடுமோ, அங்கு தோன்றா கொள்ளை நிலவே, எங்கு மனித இனம் போரோய்ந்து சாய்ந்திடுமோ, அங்கு கூவாயோ வெள்ளை குயிலே. வெள்ளை பூக்கள் உலகம் என்றும் மலரவே,
மஞ்சள் வெளிச்சம் விழுகவே மனமே சோம்பல் முறித்து எழுகவே வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே மலரவே விடியும் பூமி அமைதிக்காக விடுகவே விடுகவே. ஏஆர் ரஹ்மானின் இசையில் உருவாகியிருந்த அந்த அற்புதமான சமாதானத்தை நேசிக்கின்ற அந்த பாடலை இங்கே வழங்கியவர்கள் மெல்வின் ராஜசூரியர், அவரோடு இணைந்து வி சதானந்தம் மற்றும் கபிஷ்னா ஆகியோர். இந்த பாடலுக்கு இங்கே இசை வழங்கியிருந்தவர்கள் மெல்வின் ராஜசூரியர், அவர் சூர்யா இசைக்குழுவின் தலைவர். அவரோடு இணைந்து கிட்டார் இசை வழங்கியவர் தர்ஷன் இமானுவல். நம்பிக்கையின் வாக்குமூலம், சகவாழ்வின் கொண்டாட்டம், இந்த நிகழ்விற்கு வந்த அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். முதலில் இந்த டெஸ்டிமனிஸ் ஆஃப் ஹோப், நம்பிக்கையின் வாக்குமூலம் என்ற நிகழ்வு திட்டம் என்றால் என்ன என்பது தொடர்பாக ஒரு சிறு அறிமுக குறிப்பை தர விரும்புகிறேன். கடந்த 30 ஆண்டுகளாக இலங்கையிலே நிலவி வந்த யுத்தம் தமிழ் முஸ்லிம் சமூகங்களிடையே எத்தகைய பிளவுகளை ஏற்படுத்தி, மன விரிசல்களை ஏற்படுத்தி, அவர்களுக்கு இடையிலான உறவை தள்ளி வைத்திருக்கிறது என்பதை மனதில் கொண்டு நாட்டின் பல்வேறு பிரதேசங்களையும் சேர்ந்த 7 கலைஞர்கள், ஆண்கள் பெண்களாக, தமிழர் முஸ்லிம்களாக, வடக்கு கிழக்கு மலையகத்தைச் சேர்ந்தவர்களாக இணைந்து ஒரு வருட காலமாக மேற்கொண்ட ஒரு கலை பயணம் 3 பெரிய படைப்பாக்கங்களை, அறுவடைகளை தந்தது. அதில் ஒன்று ஒரு பாடலாக்கம், அடுத்தது ஓவியமும் கவிதைகளும் இணைந்த ஒரு படைப்பாக்கம், அடுத்தது நாடகம். இந்த படைப்பாக்க செயற்பாட்டிலே ஓவியர் பெண்ணிலை செயற்பாட்டாளர் கமலா வாசுகி, அவரோடு கவிஞர் அஷ்ரஃபா, சுமதி சிவமோகன், கருணாகரன், ஆத்மா, வி சதானந்தம் ஆகியோர் பல்வேறு துறை சார்ந்த கலைஞர்களாக இந்த படைப்பாக்க செயற்பாட்டிலே பங்கேற்று பாடலையும் ஓவியம் கவிதையான ஒரு படைப்பையும் நாடகத்தையும் உருவாக்கியிருந்தார்கள். இந்த படைப்புகள் ஒரு நூலாகவும் சிடியாகவும் வெளியிடப்பட்டது. அந்த நூல்தான் இந்த நேசிப்பு என்ற தலைப்பிலே அமைந்த கவிதையும் ஓவியங்களும் சேர்ந்த ஒரு படைப்பாக்கம். இந்த படைப்பாக்கத்தின் ஒரு பங்காளராக செயற்பட்ட கமலா வாசுகி அவர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களோடு தன்னுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்வார். Testimonies of Hope is a collaborative project by 7 artists: M.I. Jafir, Kamala Vasuhi, V. Sadanandan, M. Ashrafa, Atma, Sumati Sivamohan, and M. Karunaharan. We invite you to view Nesipu, a collaborative art poetry project by Kamala Vasuhi and Ashrafa. Kamala Vasuhi will now share her thoughts and read a poem, Tenderness. வணக்கம். நாங்கள் ஒரு வருஷ காலத்துக்கு முதல் இந்த 7 கலைஞர்களுமாக இணைந்து கதைக்க துவங்கின போது எங்களுக்குள்ள இருந்த அந்த ஆழமான நிறைய போர் சார்ந்த முரண்பாடுகள் சார்ந்த அனுபவங்களை பற்றி பேச துவங்கினேன். அதில் இருந்து நானும் அஷ்ரஃபாவும் ஒரு வருஷ காலமாக நிறைய விஷயங்களை உரையாடினேன். அஷ்ரஃபா திருகோணமலையை சேர்ந்த எனது வயதை ஒத்த ஒரு பெண். நான் யாழ்ப்பாணத்தில் பிறந்து மட்டக்களப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் பெண். அவள் இஸ்லாமிய பெண்.
ரெண்டு பேரும் பேசிய விடயங்களில் ஒரு விஷயம் அடிப்படையாக இருந்தது. எங்கள் ரெண்டு பேருக்கும் இருந்த ஒரே விதமான நிறைய கனவுகள், சிறுமிகளாக இருந்து இன்றைக்கு வரைக்கும் வளரும் வரைக்குமான எங்களுடைய கனவுகள், எங்களுடைய அபிலாஷைகள், இந்த நாடு பற்றின எங்களுடைய எதிர்கால சந்ததி பற்றின எங்களுடைய ஆசைகள் எல்லாம் பெண்களாக எங்களுக்கு ஒரே விதமாக இருக்கு. இந்த நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகளும் மதவாதிகளும் எங்களை மிகவும் பிரித்து ரெண்டு வேறு வேறு துருவங்களாக வைக்க முனைகிறத நாங்கள் உணர்ந்தோம். இந்த எங்களுக்கு ரெண்டு பேருக்குமோ அல்லது இந்த நாட்டிலேயோ இந்த உலகத்திலேயோ இருக்கிற எந்த ஒருவருக்கும் இயற்கை எதையும் பாகுபடுத்தி கொடுத்ததில்லை. நான் சுவாசித்த காற்றைத்தான் அஷ்ரஃபாவும் சுவாசித்தா, எல்லாரும் சுவாசித்தோம். சூரியனுக்கு வெளியில் போய் நாங்கள் முன்னால் நின்றோம்டா அந்த சூரிய கதிர்கள் என்ன கண்டோன்னே ஒழிக்கிறதில்லை, அஷ்ரஃபாவை கண்டோன்னே கூட வர்றதில்லை. மழை பொழிஞ்சு கொண்டிருக்கிற மழை என்ன கண்டோன்னே கூட பொழிகிறதில்லை, அஷ்ரஃபாவை கண்டோன்னே ஒழிக்கிறதில்லை. இந்த விடயம் ஒரு அடிப்படை. நாங்கள் இந்த மண்ணில் தான் பிறந்தோம், இந்த மண்ணில் தான் வளர்ந்தோம், இந்த மண்ணிலேயே எங்களுக்கு இருக்கிற எல்லா விஷயங்களையும் பெற்றுக்கொண்டோம். ஆனால் எங்களை பிரித்து வைக்கிறார்கள் என்ற ஒரு அடிப்படையான வேதனையும், இந்த எங்களை பிரித்து வைக்கிற சக்திகளை தாண்டி நாங்கள் பேச வேண்டும் என்ற அவாவும் தான் எங்களுடைய இந்த படைப்புக்கு ஒரு அத்திவாரமாக அமைந்தது. If I share my experiences of doing this together with Ashrafa, we were dialoguing. Ashrafa is a woman of my age from Trincomalee. I born in the north. Trincomalee is in the east. I born in the north, Jaffna, and living in Battikalov. So she is a Muslim and I'm a Tamil. And when we started having dialogue, we met through this project only, and when we started having the dialogue, we found that both of us have a lot of similarities, a lot of common dreams, a lot of aspirations together, and a lot of shared experiences of childhood and womanhood in this country, and a dream for future, a dream for the future generation together. But then when we spoke about the experiences of conflict and war, we found that a lot of hatred was thrown between us by the politicians and religious fundamentalists. So we thought that we have to share our aspirations, our dreams, and our sort of like thoughts through the art forms both of us are sort of like very familiar with. So she wrote poems and I did artwork. And it's a continuous journey. Both of us are still friends and we'll be like traveling. We will be making sure that our voices will be sort of made strongly to question the hatred spreaded by the politicians and anybody who wanted to have power. Thank you, and I'll be reading a poem from the book. இயற்கையும் பிணைப்பும். என்னை சூழவும் இயற்கையின் அத்தாட்சிகள் எனக்கு மட்டுமானதாய் அவை இல்லை. வஞ்சகமற்று துவேஷமற்று எல்லா பிறப்புகளுக்குமாய் உயிர்ப்பிக்கும் சுடர்கள். கைகுலுக்கி கட்டி அணைத்து முத்தமிட்டு நட்பானோ. ஒரு கடற்கரை மணற்பரப்பில் இருந்தபடியோ வீட்டுச் சாளரத்தின் ஊடு விசிறும் காற்றின் மடியிலிருந்தோ விசுவாசமாய் பேசினோ. இனத்துவேஷம் களைய அடிமைத்தனம் அகல இன்னும் எமை அளிக்கும் துயர்களின் அனைத்து ஆணிவேர்களையும் அறுக்கவென இயற்கையின் துவேஷமற்ற சுடர்கள் போலிருக்க முனைவிட்டோம். மேக்கங்களின் எதிர்கால யாசகங்கள் இயற்கையோடு இணையும் சந்தோஷம் போல் எழுக. அடிமெனக் கரையகற்றும் தீரா வாக்கொண்ட உணர்வுகளை சுமந்து செல் காற்றே வாழத் துடிக்கும் மனிதரிடத்து. வாசுகிக்கு நன்றி. இந்த தொகுப்பிலே மிக சிறப்பான தமிழ் முஸ்லிம் உறவுகளை, பெண்களுக்கு இடையிலான உறவுகளை வெளிப்படுத்துகின்ற பல்வேறு கவிதைகள் காணப்படுகின்றன. அவற்றின் இன்னும் ஒரு கவிதையை நாம் தருகிறோம். நேசிப்பு. எனது ஆகாரத்தை பறித்து கொண்டோரே, என்னையும் எனது ஆடைகளையும் வெறுப்புடன் நோக்குவோரே, நான் உங்களை நேசிக்கிறேன். இறைவன் எமக்களித்த இந்த தேசத்து மண்ணில்தான் நானும் நீங்களும், என் தாயும் உங்களின் தாயும்,
அவர்களின் தந்தையரும் பிறந்தோம். எங்களின் நம்பிக்கைகள் வேறான போதிலும் உங்களை எனது உடன்பிறப்புகளாய் உரிமை கொள்கிறேன். உங்களில் சிலர் அநீதி இழைக்கின்ற போது, உங்களில் சிலர் உரிமைகளை பறிக்கின்ற போது, உங்களில் சிலர் என் வாழிடத்தை ஆக்கிரமிக்கின்ற போது, உங்களில் சிலரே எனக்காக குரல் கொடுத்தீர்கள். நான் இம்மண்ணில் பிறந்தேன், இம்மண்ணிலே இறக்க அவாக்கொண்டேன். என்னை சிலர் வதைப்பினும் நெஞ்சுற வெறுப்பினும் நஞ்சென தூசிப்பினும் கூட உங்களை நான் நேசிப்பேன். ஏனெனில் என் இனத்தவருள் பலர் குருடராயும் செவிடராயும் உளர். இனியவர்களே, வன்முறைகளும் அநீதிகளும் நம் தேசத்தின் எல்லா இனத்தோரையும் காயப்படுத்துகிறது, ஆழ்ந்த வடுக்களுடன். ஆனாலும் நம்பிக்கை என்னவெனில், எம் மண்ணில் ஈரம் இருக்கிறது. அதன் குளிர்ச்சி புண்பட்ட ஆன்மாக்களை புனரமைக்கிறது, ஒரு தாயைப் போல. இந்த கவிதையின் ஆங்கில மொழிபெயர்ப்பை நிக்கோலா பெரேரா வழங்குவார். Tenderness. You have snatched my life source from me. You look at me, what I bear in my attire with hatred, yet I look back at you with tenderness. In this land, given to us in love by God, you and I, your mother and my mother, their fathers and forefathers were born here. Our faiths differ, yet I see you, my fellow born. I claim that right. When some of you commit injustice, when some of you grab our rights from us, when some of you overwhelm our dwellings and grab them from us again, it's some of you who gave voice to my cry. I am born in this land, on this soil. I want to die here, my desire. Some torture me with hatred in their hearts, treat me as dust, like poison. Yet I feel tenderness for you, because many among my own are deaf and blind. Sweetest friends, injustice and violence have assaulted all those in this country, deep scars. Yet I have hope that in this land a light breeze will blow its tender coolness, and warmth will heal those souls that are wounded and give us new life, new faith, like a mother's love. நேசிப்பு என்ற தலைப்பிலே உருவான இந்த கலைப்படைப்பின் பக்கங்களை நாங்கள் வெளியிலே ஒரு ஓவிய கண்காட்சியாக ஒழுங்குபடுத்தியிருக்கின்றோம். அனைவரும் சென்று அந்த ஓவிய கண்காட்சியை பார்த்துவிட்டு சில நிமிடங்களில் மீண்டும் இங்கே அரங்கிற்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். Please have some kind of a narrative in English, because then those who do not know any of these languages can read it like that. மனிதர்களாக நாங்கள் மாறி இவங்களை இனம் பண்ணது பிரிக்கல. ஒரு ஆள்கிட்ட துயரத்தை உணர்ந்து இருந்திருக்காத பிறப்பரங்கள் சந்திச்சு அப்புறம் இந்த 2 படத்தை மட்டும் உண்டா போட்டது. மற்றதுகள் எல்லாம் நாங்கள் கதைச்சு சொன்னோம். 2 பேர் இதெல்லாம் இந்த படம் சிறுமிகளுக்கு வன்முறை நடந்தது, நாங்கள் இதுக்குள்ள நாங்கள் அவர்கள் எழுதினதை அதை வச்சு கொண்டு நாங்கள் அப்படிதான் 2 பேரும் வேலை செய்யணும். Lovely is our land, the roads, temples, masjids. All along its path, across and around, we are bridged by our relations, our lives locked in coexistence. It is an ancient and epic tale, timeless in its telling. It is our shady, spreading tree, deep-rooted in antiquity. The sound of the call from the mosque in the dawn of our day
the hymns from the temple, the church bell, in harmony we hear. In the fields we feel the hot breath of the sun's rays. Our paths cross and daily grow our connections. Grains and other plants husband we on the loom, and we make our ware and finery. This is our transaction, our translation. Offspring of one mother from the days of yore, it is our story, our testimony. In the temple of Pechiama, we are healed. At the Kabur of Kulantama, we offer our vows. The singing fish feel no division, and our poetry is Tamil, no doubt. This story begins in the wilds of the forest, and in the settlements 100 tales rest. In the temple at Pandiripu, we worship for our part. In the temple of ancient law, we pull God's cart. In the practice of our land's order, we are one tribe. This message we bear to all who want to hear. Our lives lived together is a light growing bright on this earth in its right. இந்த பாடலையும் ஏற்கனவே வாசிக்கப்பட்ட கவிதைகளின் ஆங்கில மொழிபெயர்ப்பையும் தந்திருந்தவர் கலாநிதி சுமதி சிவமோகன் அவர்கள். இந்த பாடல் தமிழ் முஸ்லீம் வாழ்க்கையின் வசந்த காலங்களை நினைவு மீட்டுகின்ற ஒரு பாடலாக இருக்கிறது. அதோடு கிழக்கு மண்ணிலே தமிழ் முஸ்லீம் உறவு எவ்வாறு அரசியல், பொருளாதார, சமூகவியல் ரீதியாக எவ்வாறு பின்னி பிணைந்திருந்தது இருக்கிறது என்பதை சித்தரிக்கின்ற ஒரு பாடலாகவும் அமைகிறது. பாடலை தருவதற்காக வி சதானந்தம் அவர்களையும் கே கபிஷ்னாவையும் மேடைக்கு அழைக்கிறோம். காலத்து விதை இதுவே. அதிகாலை நேரத்தின் பாங்கோசை அதில் சேரும் தேவாரம் மணியோசை வயல்வெளியில் நம் மீது வெயில் படரும் வரும் வழியில் நம் உறவு தினம் தொடரும். காய்கறிகள் தானியங்கள் நாம் விளைப்போம். கைத்தறிகள் பட்டுடைகள் நாம் கொணர்வோம்.
நோய் கழிப்போ குழந்தம்மா கபூரடிக்கு நேர்ந்து வைப்போ கொள்ளையழகு நம் சாலைகள் கோயில்கள் மசூதிகள் எல்லையோரங்களில் நாம் இருபுறம் என்றுமே உறவுகள் பாடுகின்ற மீன்களுக்குள் பேதமில்லை பாவில் நாம் தமிழ் கவிதான் வேறில்லை காடுகளில் தொடங்கிய நம் வரலாறு களனியிலும் தொடர்ந்த விதம் பல நூறு ஆண்டிருப்போம் கோயிலில் நாம் பங்கிருப்போம் தான் தோன்றி ஆலயத்தேர் சேர்ந்தெழுப்போ குடிமுறையில் ஒரு குலம் நாம் அதுதான் சேதி கூடி வாழும் நல்லுறவே உலகின் யோதி பேச்சியம்மன் கோயிலிலே நோய் கழிப்போ குழந்தம்மா கபூரடிக்கு நேர்ந்து வைப்போ பேச்சியம்மன் கோயிலிலே நோய் கழிப்போ குழந்தம்மா கபூரடிக்கு நேர்ந்து வைப்போ கொள்ளையழகு நம் சாலைகள் கோயில்கள் மசூதிகள் எல்லையோரங்களில் நாம் இருபுறம் என்றுமே உறவுகள் கால காலமாய் நிலைத்திடும் காவிய கதை இதுவே ஆல விருச்சமாய் கிளைவிடும் ஆதி காலத்து விதை இதுவே கொள்ளையழகு நம் சாலைகள் கோயில்கள் மசூதிகள் எல்லையோரங்களில் நாம் இருபுறம் என்றுமே உறவுகள் என்றுமே உறவுகள் என்றுமே உறவுகள் தமிழ் முஸ்லிம் உறவின் இனிய நாட்களை மீட்டு கொண்டு வந்த அந்த பாடலை தந்த சதானந்தம் அவர்களுக்கும் கபிஷ்னாவுக்கும் நன்றி. அந்த பாடலுக்கான இசையையும் வி சதானந்தம் அவர்களே உருவாக்கியிருந்தார். அடுத்ததாக எமது நம்பிக்கையின் வாக்குமூலம் நிகழ்வு திட்டத்திலே 3வது படைப்பான நாடகத்தின் அரங்கேற்றம் தேரும் தெருக்கதையும். பழைய கால நினைவுகள் யாவை? மக்களின் கதைகள் எவை? எமை நோக்கும் சவால்கள் யாவை? எமது அனுபவங்களின் படிப்பினைகள் எவை? முஸ்லிம் தமிழ் சமூக உறவுகளை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை இன்றுள்ளதா? தேரும் தெருக்கதையும் இவ்விடயத்தை பற்றிய ஒரு புதிய உரையாடல். இதற்கான பிரதியை வடிவமைத்தவர் சிவமோகன் சுமதி. அவரோடு இணைந்து எம் கருணாகரன், தஸ்னீம் ஹமீட் ஆகியோர் இந்த நாடக அளிக்கையை வழங்குகிறார்கள். We move on to a drama, Street Tales and the Sacred Chariot, designed and performed by Sivamohan Sumati, M. Karunaharan, and Tasneem Hamid.
நிப்பாட்டுங்க ஐயா, கொஞ்சம் நிப்பாட்டுங்க. தேர் போற நேரத்துல மையப்பட்டி வந்து நிக்குது. இது என்ன கன்றாவி? முகூர்த்த நேரத்துல பூனை குறுக்க ஓடின மாதிரி. தயவு செய்து கொஞ்சம் சொல்ற, நிப்பாட்டுங்கொண்டு மையப்பட்டி கொண்டு வரத. மவுத்து கேட்டுக்கொண்டா வரும். 24 மணித்தியாலத்துக்குள்ள அடக்கம் செய்ய வேண்டும். இது நியதி. இதை யாராலும் மாற்ற முடியாது. இங்க பெரியோர்களே, இதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. இப்போ ஒரு வருஷமா நாங்க தேர் இழுக்கிறதுக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம். எல்லா கிரிகையிலும் செய்துட்டேன். இப்ப கடைசி நேரத்துல இப்படி வந்து நிக்குது மையப்பட்டி. ஐயா தயவு செய்து நிப்பாட்டுங்க. இப்ப என்ன செய்ய சொல்றீங்க? என்னத்தை தான் செய்ய? ஆண்டவன் தான் ஒரு வழி சொல்லணும். முஸ்தபா, வயது 44, 3 பிள்ளைகளின் தகப்பன், நேற்று மாரடைப்பால் மரணமானார். 10 வருஷத்துக்கு முதல்ல என் மகனை ஆயுத பிடியில யாரா இருக்கு, ஆமிக்காரனா தான் இருக்கு, பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. நேத்து நல்லா இருந்த மனுஷன் இப்ப திடீரென்று இப்படி போயிட்டாரு. நான் எத்தனை போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பேன், எத்தனை அதிகாரிகள் என்ற காலில் விழுந்திருப்பேன். டீ குடிச்சிட்டு பிள்ளைகளோட விளையாடிட்டு இந்த இந்த கதிரில் தான் உட்கார்ந்து இருந்தாரு. நான் போகாத ஆர்மி கேம்ப் இல்லை, போகாத கோயிலும் இல்லை. செருப்பு தேய தேய எல்லாம் அந்த கடன் பிரச்சனை தான். எப்ப பார்த்தாலும் கடன் தான். தின்ன போனாலும் தூங்க போனாலும் அதே யோசனை தான். கடைசியில இந்த வருஷம் எங்கட அம்மனுக்கு தேர் இழுக்கிறேன்னு நேர்ந்து வச்சேன். காணி 2 துண்டு சார் இருந்தா வித்து போட்டுட்டு ஏதாவது செஞ்சிருக்கலாம். உள்ளதெல்லாம் அந்த பொடியன்மார் காசு கேட்குற பிரச்சனையால வித்து தொலைச்சாச்சு. கடைசியில பாருங்க இப்படி நடந்துட்டுது. தேர் போற நேரம் மையப்பட்டி வந்து நிக்குது. மனுஷத்தான் கையை விட்டுட்டாங்கண்டா, கடைசியில கடவுளும் கையை விட்டுட்டா. இப்ப நாங்க என்ன செய்யறது? இந்த 3 பிள்ளைகளும் யாரு பாக்குறது? கடலை கடலை கச்சான் கச்சான் கடலை கடலை நெல்ல கடலை நெல்ல கச்சான் வெள்ளை கச்சான் வறுத்த கச்சான் சுட்ட கச்சான் கடலை அவிச்ச கடலை உப்பு போடாத கடலை. கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க அம்மா. இங்க ஒரு ஒரு உள்ளி போல அப்புறம் அப்படின்னா கோடியோடு எடுத்துக்கொண்டு போடுவீங்க. அந்தாங்க உங்களுக்கு எல்லாம் படிக்கிற பிள்ளைய கச்சான் கடலை வெள்ளைக்கடலை சிவப்பு கடலை ஒரு சுண்டு 25 ரூபா, 2 சுண்டு 40 ரூபா. சுண்டல் கடலை கொண்டல் கடலை இந்தியாவிலிருந்து வந்த கடலை தமிழ் கடலை முஸ்லிம் கடலை. அப்படி நாங்க இருந்த நாங்க ஒரு காலத்துல. இப்ப வீதி வீதியா திரிஞ்சு எப்படியா போச்சு. எங்கட வயல் தோட்டத்துல எல்லாம் எப்படி விளைச்ச காய்கறிகள் எல்லாம் எப்படி காய்ச்சி கொள்ளுங்க. சந்தையெல்லாம் எங்கட கறிகள் தான். ஆக்கள் மக்கள் அப்படியே வந்து வீட்டை வந்து வாங்கி கொண்டு போவாங்க, காரில் வந்து வாங்கி கொண்டு போவாங்க. இப்பண்டா பாருங்க சந்தை. நாங்க ஒன்றும் ஏதோ செல்வந்தரா இருக்கணும்னு நாங்க யோசிக்கல. ஏதோ மாளிகையை கட்டிக்கொண்டு காரம் பங்களாமண்டு இருக்கணும்ண்டு. ஆனா சொந்தத்தோட ஊரோட குடும்பத்தோட
மானமும் மரியாதையுமா இருக்க வேணுமென்று தான் நாங்கள் யோசித்தோம். இப்போ பாருங்க சந்தை வெடிச்சோடி போயிருக்கு. கடலை கச்சான் மிளக்கறியல் இங்க நல்ல மிளக்கறியல் அம்மா. இங்க பாருங்க இந்த முத்தியா பிள்ளை வந்து நிக்கிற. முந்தியெல்லாம் வயலுக்கு போகும்போது எங்கட விட்டு வந்து சாப்பிட்டுட்டு தான் போகும். கடைசிக்கு தேத்தனி என்னாலும் குடிக்காம போகாது. இப்போ என்னடா அவர் அங்காளி பக்கம், நானும் என்ற முகத்தை இந்த பக்கம் வச்சுக்கொண்டு நல்ல கறியல் காய்கறிகள் முருங்கைக்காய் பாவக்காய் கத்தரிக்காய் இதெல்லாம் மருந்து போடாத கறிகள் அம்மா. வந்து வாங்கி கொண்டு போயிடுங்க. விடுங்க நானா, என்னை விடுங்க நானா, என்னை அடிக்காதீங்க, நான் காட்டி கொடுக்கல. ஐயோ என்ன நானா, என்ன போயிட்டு சந்தேகப்படுறீங்களே? நம்மளாம் ஒரே ரோட்ல விளையாண்டு ஒரே பைஸ்கல்ல டபுள் போட்டு ஒரே சான்ல சாப்பிடுவோங்க. அப்படிப்பட்ட என்னையா சந்தேகப்படுறீங்க? விடுங்க. சதீசன் கூட்டாளி, அவ்வளவுதான். அதை தவிர இந்த இயக்கம், தமிழ், முஸ்லீம், அரசியல் இது ஒண்ணு எனக்கு தெரியாது. விடுங்க, என்ன அடிக்க நான் காட்டி கொடுக்கல. எனக்கு இயக்கத்தை பத்தியும் தெரியாது, ஜியாதை பத்தியும் தெரியாது. விடுங்க. அல்லா இது என்ன இந்த நடுப்பகல்ல கிபீர் வந்து அடிக்குது? இது என்ன கன்றாவி அப்பா, அங்கட வாழ்க்கையெல்லாம் அப்படியே போகுது. ஐயோ என்ன கன்றாவி அது. நமது வரலாற்று பாதையில் அழியா தடங்கள் எல்லாமே நேற்று போல இருக்கின்றது. எல்லாமே கனவு போலும் இருக்கின்றது. எல்லாம் கனவு தானே. நேற்று, இன்று, நாளை எல்லாம் அழிந்து போது. எதுதான் அழி அல்ல. இன சுத்திகரிப்பின் புதிய வடிவங்கள், அதுல புதிய வடிவங்கள் வந்துட்டுதா? அரண்மனை கிளர்ச்சியிலிருந்து வெகுசன இயக்கம் நோக்கி நமது அரசியல் தலைமை யார் என தீர்மானிப்பது? மக்களா? இனவாத அரசின் நீதிமன்றங்களா? மக்கள் எதை தான் தீர்மானிச்சாங்க? தீர்மானிக்கத்தான் விட்டாங்களா? எங்கட பேரையா, ஊரையா, நாங்கள் உடுக்கிற உடுப்பையா, உள்ள போகிற ஸ்கூலையா மக்கள் ஏதாவது தீர்மானிச்சாங்களா? மூதூருக்கான குடிநீர் திட்டம் பறி போய் விடுமா? பிரகடனம் ஒன்று இருக்கு, என்னன்னு பார்ப்போம். எங்கள் பிரகடனம். எங்கள் அயலவர்களே, உங்கள் முன் எங்கள் பிரகடனம் ஒன்றை சமர்ப்பிக்கின்றேன். எங்கள் பிரகடனம் எளிமையானது, புரிந்து கொள்ள இலகுவானது. எனக்கு என்ன ஒன்றுமே புரியல. என் மனைவியின் முக்காடு போன்றும் என் தலையிலுள்ள தொப்பி போன்றும் தெளிவாய் தெரிவது. வார்த்தை குவியல்களும் வளமான சொற்களும் இன்றி எங்கள் ஒவ்வொருவர் வாயிலிருந்தும் இயல்பாய் வெளிவருவது. துள்ளித்திரியும் எங்கள் குழந்தைகளும் இதை கூறுவார். நாங்கள் தனியான சமூகம்.
இது என்ன பிரகடனம்? யார்கிட்ட பிரகடனம் இது? இது யார் சொன்னது? பிரகடனத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்ப அதென்ன அங்க எழுதி கிழிச்சிருக்கு. உங்களை விட்டு வைக்க கூடாது. உங்களால எங்களுக்கு சரியான ஆபத்து. பாஸ் யார் தந்தது உங்களுக்கு? ஆமிக்காரனும் செத்த வீடு, கல்யாண வீடு, கொழும்பு வீடு. ஆமிக்காரன்ட்ட பாஸ் வாங்கி கொண்டு வந்திருக்கீங்க. ரமேஷ், ஃபாதர், இங்க என்ன நடக்குது? ஃபாதர், நீங்க என்னை இந்த பக்கம். நான் முதல்ல வந்துட்டேன். இப்ப இங்க என்ன நடக்குது? ஃபாதர், இவங்களால எங்களுக்கு சரியான பிரச்சனை. இவங்களை விட்டு வைக்க கூடாது. இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போறாங்க. என்னத்துக்கு போறாங்க? யார்கிட்ட போறாங்க? யார கேட்டு கொண்டு போறாங்க? இவங்களால எங்களுக்கு சரியான ஆபத்து. ரமேஷ், இங்க வா. இவங்களே எனக்கு நல்லா தெரியும். அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க. இவங்களை என்கிட்ட விட்டுடு, நான் கொண்டு போய் ஒப்படைக்கிறேன். யார்கிட்ட ஃபாதர் ஒப்படைக்க போறீங்க? இயேசுநாதர்ட்டியோ? இல்ல, பெரிய இடத்துல. அவங்களை எப்படி நம்புறது ஃபாதர்? உங்களை எப்படி நம்புறது? ரமேஷ், என்ன நம்பு, என்ன நம்பு. நான் கொண்டு போயிட்டு ஒப்படைக்கிறேன். நீங்க எங்களை கைவிட மாட்டீங்களே? இல்ல, நான் கைவிட மாட்டேன். நிச்சயம் நான் ஒப்படைக்கிறேன். நீ போ. ஃபாதர், உங்களை நம்பித்தான் நான் போறேன். ஆமா, விளங்குது. நீ போ போ, நான் ஒப்படைக்கிறேன். போ போ ரமேஷ், போ போ. முஸ்தபா, இப்ப நாங்க என்ன செய்யறது? எங்களோட கதை என்ன ஆக போகுது? இந்த ஃபாதர் கூட்டி கொண்டு போறாருன்னு சொல்றாரு. இவரை நம்பலாமா? ஃபாதர் மாரெல்லாம் அவங்களோட பக்கம் என்ன சொல்றாங்க. இவரை நம்பலாமா? நாங்க இப்ப என்ன செய்யறது? சொல்லுங்களே. யாரும் சத்தம் போடாதீங்க. எல்லாரும் என் பின்னாலேயே வாங்க. ஆமா, எல்லாரும் தலையில உள்ள அந்த முக்காடெல்லாம் கழட்டி, அந்த தொப்பியெல்லாம் கழட்டி பேக்ல வச்சு என் பின்னால வாங்க. சத்தம் இல்லாம வாங்க. ஃபாதர், என்ன போக சொல்லி போட்ட? எல்லாரும் எங்களை போக சொல்லி போட்டாங்க. அங்க தொங்கலில் சவக்கால தெரியுது. அப்படியே அங்க போயிட்டார். எல்லாம் மாறி போயிருக்கு. 15 வருஷத்துல
இவ்வளோ மாற்றமா? புதிய வீடு, புதிய கடைகள், புது புது கட்டணங்கள். முஸ்தபாட கடை வெறிச்சோடி போயிருக்கு. நாங்க விளையாடின புளிய மரம் அப்ப செல்வராசா சித்தப்பாட வீடு அந்த வழியிலையா? ஒண்ணுமே புரியல. நம்மட ஊருக்கா வந்திருக்கிறோம், என் வீட்டுக்கு போற வழியே தெரியல. தம்பி தம்பி கொஞ்சம் நில்லு. இந்த செல்வராசாட வீடு எங்க இருக்குதுன்னு தெரியுமா? எந்த செல்வராசா? அந்த சாந்தி அக்கான்னு இருந்தாங்க தானே, அவங்களோட மாமா. அவங்களாம் இப்ப இங்க இல்ல, போயிட்டாங்க. நீங்க யாரு? என்ன தெரியலையா? 15 வருஷத்துக்கு முந்தி நான் இங்க படிப்பிச்சேன். தமிழ் டீச்சர். டீச்சர், நான் ஜவுப்பர் 6ஆம் கிளாஸ். ஃபாத்திமா டீச்சரோட மகன் தானே நீ? ஆமா எப்படி டீச்சர். தம்பி, நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கும் டீச்சர். உங்களுக்கு இங்க பிரச்சனை ஒன்றும் இல்லை தானே? யாருக்கு டீச்சர் பிரச்சனை இல்லை? எல்லாருக்கும் பிரச்சனை. பிரச்சனைக்கு மத்தியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சரி டீச்சர், இவ்வளவு நாளா அதை ஏன் தம்பி கேட்குற? கேம்பா அலைஞ்சி ஊரு பேரு எல்லாம் இழந்து கடைசியில் என் காணி இருக்குமென்று நம்பி வந்தேன். இங்க பார்த்தா ஒரு கடை ஒன்று நிற்குது. இது யாரோட கடை தம்பி? அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க, சொந்தமும் கூட. மச்சான் பாவம் பிரச்சனையால அங்க இங்கேயும் அலைஞ்சி கடைசியில் இந்த கடையை செய்யறாங்க. என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? என் வீடு, என் காணி, நான் யார்கிட்ட போய் என் நியாயத்தை கேட்பேன்? இப்போ யாரு தம்பி எனக்கு நியாயம் தருவாங்க? நீங்க போய் கச்சேரியில முறைப்பாடு செய்யுங்க. கச்சேரியா? இது என்ன தம்பி புது கதை இருக்கு? எல்லாம் மறந்துட்டீங்களா? இது நம்மட ஊரு தம்பி. நீ என் மகனோட எல்லாம் விளையாடுவ, இப்ப என்னடாண்டா கச்சேரி அது இதுண்டு. தமிழ் டீச்சர், ஃபாத்திமா டீச்சர், அவ்வளவு காலத்துக்கு பிறகு, 15 வருஷத்துக்கு பிறகு ஞாபகம் இருக்கா டீச்சர்? பாம்புகள் விழ விழ நாங்கள் ஓடி போனது. உங்களை எவ்வளவு காலமா நாங்க தேடிக்கொண்டு அலைஞ்ச. இன்னைக்கு நீங்க கட்டாயம் எங்களோட வீட்டை வந்துடணும், பெட்டி படுக்கையோட வந்துடணும். என்ன தேரும் தெருக்கதையும் நாடகத்திலே பங்கேற்ற கலைஞர்கள் கலாநிதி சுமதி சிவமோகன், பேராதனை பல்கலைக்கழகத்திலே ஆங்கிலத்துறை பேராசிரியராக கடமையாற்றுபவர். அவரோடு இணைந்து பங்கேற்ற கலைஞர் எம் கருணாகரன், யட்டியாந்தோட்டை மகாவித்தியாலயத்தின் அதிபராக இருப்பவர். அவரோடு பல்கலைக்கழக மாணவி தஸ்னீம் ஹமீடும் இந்த நாடகத்திலே பங்கேற்றிருந்தார். புன்னகை என்ற பாடலாக்க ஒலிப்பிழையின் 2ஆம் பாடல் அடுத்து இடம்பெற இருக்கிறது. தமிழ் முஸ்லிம் உறவு இலங்கையிலே எவ்வாறு சிதைவடைந்து இன்று எந்த விதமான ஒரு நிலையிலே இருக்கின்றது என்பதை சித்தரிக்கின்ற ஒரு துன்பம் இழையோடும் பாடல் இது. ஆகாயம் கருப்பா போச்சு, அழகு நிலா அதற்கென்ன ஆச்சு என்ற இந்த பாடலுக்கு இசையமைத்திருப்பவர் வி சதானந்தம் அவர்கள். இந்த பாடலை வழங்குவதற்காக அவரை மேடைக்கு அழைக்கிறோம்.
அழகு நிலா அதுக்கென்ன ஆச்சு ஆகாயம் கருப்பா போச்சு அழகு நிலா அதுக்கென்ன ஆச்சு இதயத்தில் கீறல்கள் விழுந்து இடைவெளிதான் அதிகமாச்சு இலை உதிர்ந்த வரும் மரங்கள் எங்கும் இசைப்பறவை எங்கேதான் தங்கும் யார் முனிவன் சாபந்தான் இதுவோ யார் கண்டான் பட்டு சிதைந்ததுவோ ஆகாயம் கருப்பா போச்சு அழகு நிலா அதுக்கென்ன ஆச்சு ஆன்மீகம் பூச்சொரியும் ஆண்டவனின் சந்நிதிகள் அர்த்தந்தான் மாறியது துயரம் இன்று அச்சம் தரும் எல்லைகளில் அவையும் பல்லாண்டு நம்மை சேர்த்து கல்லூரி எல்லாமும் இல்லாமல் போனதுவே பொதுவா இங்கு இனத்துக்கு இனஞ்சாவும் வேறா பேரிச்சை மரங்கள் ஒரு பக்கம் போர் வீரன் குதிரை எதிர்பக்கம் ரெண்டே நாள் நம்மூர்கள் முரண்பட்டால் என்னாகும் எண்ணிப்பார் எங்கே போய் நிற்கும் இதை எண்ணிப்பார் எங்கே போய் நிற்கும் ஆகாயம் கருப்பா போச்சு அழகு நிலா அதுக்கென்ன ஆச்சு பாதையிலே எதிரெதிரே பயணிப்போம் நாம் தினமும் பார்வைகளில் ஏதேதோ மின்னல் அது பண்பாட்டு தொடர்கதையின் பின்னல் வாழ்ந்தோய்ந்த தலைமுறை வளர்கின்ற இளையவர்கள் வாழ்க்கையிலே நட்புறவு இல்லை இந்த வழிமுறையில் தொடர்தல் நலமில்லை பூக்கட்டும் மீண்டும் புன்னகைகள் புரிதல்களாலே அரும்பகைகள் மறையட்டும் கொடிய யுகம் மலரட்டும் இனிதினிதம் முன்னோர்கள் வழியன் பின்தடத்தில் நம் முன்னோர்கள் வழியன் பின்தடத்தில் ஆகாயம் கருப்பா போச்சு அழகு நிலா அதுக்கென்ன ஆச்சு இதயத்தில் கீறல்கள் விழுந்து இடைவெளிதான் அதிகமாச்சு இலையுதிர்ந்த வரும் மரங்கள் எங்கும் இசைப்பறவை எங்கேதான் தங்கும் யார் முனிவன் சாபந்தான் இதுவோ யார் கண்டான் பட்டு சிதைந்ததுவோ யார் கண்டான் பட்டு சிதைந்ததுவோ யார் கண்டான் பட்டு சிதைந்ததுவோ
ஒரு வார்த்தை இந்த சந்தர்ப்பத்தில் நான் கூற கடமைப்பட்டுள்ளேன். எமது முஸ்லீம் தமிழ் உறவு என்பது பழைய காலமாக ஆதி காலமாக இருந்து வந்த உறவு. மனித நேயத்தோடு அந்த உறவுகளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் இந்த நாட்டில் அது சில துரதிர்ஷ்டமான சம்பவங்கள்னு சொல்லலாம். மனித நேயத்துடன் மனித சுத்தியுடன் ஒரே மொழியை பேசும் இரு இனங்களும் சேர்ந்து இந்த நாட்டில் நல்லுறவுடன் வாழ வேண்டும் என்பதற்காக 7 பேர் சேர்ந்து, பிரபல கலைஞர்கள் 7 பேர் சேர்ந்து இந்த நம்பிக்கையின் வாக்குமூலம் என்ற புன்னகை என்ற நிகழ்ச்சியை நாடளாவிய ரீதியில் நாங்கள் நடத்தி வந்தோம். எங்களுடைய செய்தி எமது நாட்டில் முஸ்லீம் தமிழ் நல்லுறவு வளர வேண்டும் என்பது. யார் முனிவன் சாபம்தான் இதுவோ, யார் கண்தான் பட்டு சிதைந்ததுவோ என்று உருக்கமான அந்த பாடலை அவர் வழங்கினார். அவருக்கு எமது நன்றிகள். அடுத்ததாக ஆரம்பத்திலே அவரும் கபிஷ்னாவும் இணைந்து வழங்கிய கொள்ளை அழகு நம் சாலைகள் என்ற பாடலின் காட்சி வடிவத்தை நாங்கள் காணலாம். கிழக்கிலே தமிழ் முஸ்லிம் கிராமங்கள் எவ்வாறு ஒன்றை அடுத்து ஒன்றாக அமைந்து அது ஒரு விதமான பல்கலாசார அழகை காண்பிக்கிறது என்பதை சித்தரிக்கின்ற பாடல் அது. கொள்ளை அழகு நம் சாலைகள். இன்று உறவுகள் என்ன நிலையில் இருந்தாலும் அந்த நில அமைப்பிலே நீங்கள் பயணம் செய்து பார்த்தால் தெரியும், அந்த வித்தியாசமான அழகை நீங்கள் காணலாம். ஒரு பயணம் போல இந்த பாடல் அமைந்திருக்கும். ஆதி காலத்து விதைதுவே. அதிகாலை நேரத்தின் பாங்கோசை அதில் சேரும் தேவாரம் மணியோசை வயல்வெளியில் நம் மீது வேல் படரும் வரும் வழியில் நம் உறவு தினம் தொடரும். காய்கறிகள் தானியங்கள் நாம் விளைப்போம். கைத்தறிகள் பட்டுடைகள் நாம் கொணர்வோம்.
அதுதான் சேதி கூடி வாழும் நல்லுறவே உலகின் யோதி பேச்சியம்மன் கோயிலிலே நோய் கழிப்போ குழந்தம்மா கபூரடிக்கு நேர்ந்து வைப்போ பேச்சியம்மன் கோயிலிலே நோய் கழிப்போ குழந்தம்மா கபூரடிக்கு நேர்ந்து வைப்போ கொள்ளையழகு நம் சாலைகள் கோயில்கள் மசூதிகள் எல்லையோரங்களில் நாம் இருபுறம் இன்றுமே உறவுகள் காலகாலமாய் நிலைத்திடும் காவிய கதை இதுவே ஆல விருச்சமாய் கிளைவிடும் ஆதி காலத்து விதை இதுவே கொள்ளையழகு நம் சாலைகள் கோயில்கள் மசூதிகள் எல்லையோரங்களில் நாம் இருபுறம் இன்றுமே உறவுகள் என்றுமே உறவுகள் என்றுமே உறவுகள் நாம் இனி கலந்துரையாடல் நிகழ்வுக்கு செல்லலாம் என்று நினைக்கிறேன். இந்த கலந்துரையாடலிலே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்ற கலைஞர்களை முன்னே வருமாறு அழைக்கிறேன். இந்த கலந்துரையாடலில் பார்வையாளர்களோடு கருத்து பரிமாறுவதில் ஈடுபடுவதற்காக இந்த புன்னகையின் பாடல்கள், நேசிப்பு என்ற இந்த கவிதை ஓவிய திட்டம் மற்றும் இந்த நாடகம் ஏற்படுத்திய உணர்வலைகளை இந்த நிகழ்விலே பகிர்ந்து கொள்ளுமாறு பார்வையாளர்களை கேட்டுக்கொள்கிறோம். தங்களுடைய கருத்தை தெரிவிக்க விரும்புவர்கள் கையை உயர்த்தினால் உங்கள் அருகே நாங்கள் ஒலி வாங்கி கொண்டு வந்து தரக்கூடியதாக இருக்கும். இந்த ஆர்ட்ஸ் அண்ட் ரிகன்சிலியேஷன் என்று நல்லிணக்கத்தின் கலை என்பது இன்றைய இலங்கைக்கு மிகவும் தேவையான ஒன்று. பேரினவாதம் அல்லது என்ற சொல்லை வைத்துக்கொண்டு சிங்களவருக்கும் தமிழருக்கும் தான் பிரச்சனை என்ற ஒரு எண்ணக்கரு இருக்கிற இடத்துக்கு அடுத்தபடியாக முஸ்லீம் தமிழ் ஏதோ ஒரு பிணக்கு இருப்பதாக அதிகம் பேசிக்கொள்கிறார்கள். அதற்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி இப்போ என்னுடைய அபிப்பிராயம், கமலா அவர்கள் கோவிக்கக்கூடாது. இந்த பெண்ணியம் என்று சொல்வதர்கள் எல்லாம் அது உலக ரீதியிலே என்ன காரணத்துக்காக அது உருவாகினது என்பது ஒரு பக்கம் இருக்க, அதை மிகைப்படுத்தி கொண்டு போறது கூட எனக்கு அவ்வளவு பொருத்தமாக இல்லை. எனக்கு ஆக 69 வயது தான். இந்த காலகட்டத்திலே எல்லாம் இந்த பெண்ணியம் என்பது ஓரளவுக்கு தேவையான பெண்களுக்கு உரிமைகள் சரிகள் வழங்கப்பட வேண்டும் என்பதிலே ரெண்டுபட்ட கருத்தல்லை. அது ஓரளவுக்கு பாரதூரமாக போய் விளைவது நினைக்கின்ற பொழுது பெண்ணியம் தேவையா அல்லது அதை பற்றிய பிரச்சனை எங்களுக்கு தேவையா என்று கூட எங்களை சிந்திக்க தோன்றுகிறது. இந்த வகையிலே முஸ்லிம்கள் தமிழர்களுக்கு இடையிலே பிரச்சனை இருக்கிறது என்பதை கொஞ்சம் விரிவுபடுத்தி காட்டுவது போலவும் எனக்கு தெரிகிறது. I'll give a brief gist of what he said. The two main points were, are we exaggerating the conflicts between Muslims and Tamils? 1, 2, are we talking about feminism too much? மிஸ்டர் ஸ்ரீ தயாளன் குறிப்பிட்ட கருத்து தொடர்பாக எனக்கு ஒரு பதில் இருக்கிறது. அது ஒரு பதில் தான். என்னவென்றால் கிழக்கிலே தமிழ் முஸ்லீம் பிரச்சனையை பெரிதாக்கி காட்டியது என்ற தோரணையிலே ஒரு கருத்து வெளிவந்தது. நான் நினைக்கிறேன் அந்த கிழக்கு நிலத்திலே இந்த ஒரு தொடர்ச்சியாக நீங்கள் பல்வேறு விடயங்களை ஊடகங்கள் அல்லது நேரடியாக கவனித்து பார்த்தால் அது கல்வி, கலாச்சாரம், பயணம், நிலம், காணி, அதிகாரம்
என்று பல விஷயங்களை நீங்கள் கவனித்து பார்த்தால் அங்கே இன்று எரிந்து கொண்டிருக்கின்ற பல பிரச்சனைகளை கவனிக்கலாம். நிலம் ஒரு பெரிய பிரச்சனையாக அங்கே இருக்கிறது. அதுபோல வளங்களை பகிர்ந்து கொள்வது என்பது பெரிய பிரச்சனை இருக்கிறது. இதெல்லாம் என்ன விதமான பரிமாணங்களை இப்பொழுது எடுத்து கிழக்கு நிலத்தின் தோற்றத்தையே அது உருமாற்றி கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். உதாரணமாக ஒரு பாடசாலைகளை நீங்கள் போய் பார்த்தால் அங்கே அது ஒன்றில் பள்ளிவாசலை போல இருக்கிறது அல்லது கோயில்களை போல இருக்கிறது. நீங்கள் மட்டக்களப்பு கச்சேரி அமைந்திருக்கிற கோட்டைக்குள்ளே போய் பார்த்தால் அது மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய நிர்வாகம் நிகழ்கிற இடம். அதில் நுழைந்தவுடனே ஒரு தமிழ் இந்து கோயிலை நீங்கள் பார்க்கலாம். இவ்வாறான அமைப்புகள் பல இடங்களிலே நீங்கள் சாதாரணமாக ஒரு காலத்திலே அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை என்றிருந்த பாடசாலைகளின் பேரெல்லாம் இன்று இந்து இஸ்லாம் என்ற பெயர்களிலே வந்திருக்கிறது. பெயர்களிலே கூட முஸ்லிம் பெயர்களும் இந்து பெயர்களும் வந்திருக்கின்றன. மற்றது ஒரு காலத்திலே நீங்கள் மட்டக்களப்பு பாடசாலைகளிலே பார்த்தால் சென்ட் மைக்கேல்ஸ்லேயோ சென்ட்ரல் காலேஜிலேயோ சுவாமி விவேகானந்த வித்தியாலயத்திலேயோ பார்த்தால் முஸ்லிம்கள் தமிழர்கள் சேர்ந்து கற்றிருப்பார்கள். இன்று பெரியவர்களாக இருக்கின்ற பலர் அங்கு ஒன்றாக கற்றவர்கள். ஆனால் இன்று பாடசாலைகள் எல்லாம் தனித்தனி இனத்துக்காக மாறியிருக்கிறது. ஒரு நல்ல பாடசாலைக்காக ஒரு தமிழ் பிள்ளை ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்ல முஸ்லிம்களுடைய ஊரில் இருக்கிற பாடசாலையை விட்டு பல கிலோமீட்டர் பயணம் செய்து ஒரு தமிழ் கிராமத்துக்கு தமிழ் ஊருக்கு செல்கிறது. அதுபோல ஒரு முஸ்லீம் பிள்ளை பக்கத்திலே இருக்கின்ற தமிழ் ஊரில் இருக்கிற நல்ல பாடசாலையை விட்டு ஒரு தமிழ் ஊரை தேடி ஒரு முஸ்லீம் ஊரை தேடி செல்கிறது. இவ்வாறான இன ரீதியாக முஸ்லீம் தமிழர்கள் கடுமையாக பிளவுபட்டிருக்கிறார்கள். இதை நீங்கள் அங்கிருந்து பார்த்தால் தெரியும். இது நீங்க மிகப்படுத்தி காட்டினது நான் சொல்லலாம். இது காட்டவே இல்லை, பிரச்சனையை ஒரு நுனிப்புல் மாதிரி தான் பார்த்துருக்கிறோம் என்று. இப்படி பல்வேறு அபிப்பிராயங்கள் வரலாம். ஆனால் அதற்கு அடிப்படையில் ஒரு ஃபண்டமெண்டல் இஷ்யூ, அதாவது இந்த இலங்கை சமூகங்களே ஒரு விதமான எத்னிசைசேஷன், ஒரு அதீத இனமயமாக்கத்துக்கு போய்கொண்டு இருக்கின்றன. அதெல்லாம் சிங்களம், தமிழ், முஸ்லீம், கிறிஸ்தவ எல்லாம் தான். அப்போ இதை நாங்கள் தமிழ் முஸ்லீம் என்று கூட அணுக தேவையில்லை. அது ஒரு எல்லா சமூகங்களுக்கும் கூட இது ஓடிக்கொண்டு இருக்கு. இப்போ நான் படிப்பிக்கிற பேரதனை அது ஒரு சரியான ஒரு மல்டி கல்ச்சுரல் பிளேஸ். ஆரம்பத்தில் இருந்து எல்லா இனங்கள், எல்லா மதம் எல்லாம் அப்படித்தான் ஆரம்பிக்கப்பட்ட என்றாலும் ஒரு விதமான பௌத்த வாதம் அதுக்குள்ள இருக்குது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை எடுத்தீங்கன்னா ஒரு இந்து மத சாயல் அதீதமாக இருக்கின்றது. எனக்கு வேறு பல்கலைக்கழகங்கள் எனக்கு தெரியாது கூட. எனக்கு வேறு தானே நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அப்படி பார்த்துருக்குறேன். அங்கே போன நேரம் அங்கே இருக்கிறார்கள் பேரதனை பள்ளியில் நான் இருக்கிறேன். அப்போ நாங்கள் இது மிக அதுக்கு கீழே ஒரு அடிப்படையான விஷயங்கள் நிறைய இருக்குது. அதுக்குள்ள போக I really thoroughly enjoyed, and I came from England. I'm working with women's group, and next we are trying to bring all the women, like not just Tamil, it's like Polish or any migrant woman. So this is a good idea. I just got it today because we can work with another ethnicity groups and bring something, because it's a goal even in England. So many other migrants are there. So they all are facing the similar problems. So to bring something through their culture and art, we can produce something like this. So it's a good opportunity. I really enjoyed, and I got it something to take it home. இப்போ நான் இங்கிலாந்துலேருந்து வந்தேன்னா புலம்பெயர்ந்த தமிழரோட வேலை செய்த நான் பெண்களோட. ஆனால் இப்போ நாங்கள் அதை விரிவாக்கி அனைத்து வேறு நாடுகள்லேருந்து, யூரோப்புக்குள்ளேருந்து வந்த இல்லாட்டி இஸ்லாமியர் எல்லா பாகிஸ்தானி எல்லா பெண்களையும் அதுக்குள்ள இணைக்கலாம் என்ற ஒரு திட்டத்துக்குள்ளே வேலை செய்ய முயற்சிக்கிறோம். கலாச்சார ரீதியாக அவைய கலாச்சாரங்களை இணைத்து. அப்போ இந்த ப்ரொடக்ஷனில் இருந்து நான் ஒரு ஐடியாவை எடுத்துக்கொண்டு போகிறேன். மிக்க நன்றி. அம்பாறை மாவட்டத்தில் வந்தீங்க. இந்த விங்ஸ் ப்ரோக்ராம் கிளிநொச்சி, அம்பாறை போன்ற பிரதேசங்களையும் இப்போ கொழம்புலேயும் நடக்குது. பட் அம்பாறையில் நடந்த ப்ரோக்ராம் வெற்றிக்குள்ளூரில் நடந்துச்சு. ஆனால் முஸ்லீம்களுடைய அதில் பங்களிப்பு அதில் உள்வாங்கப்படலைங்கிறது ஒரு ஒரு மனஸ்தாபமான ஒரு விடயம். ஏன்னா நாங்கள் எங்களோட நேற்று கூட நடைபெற்ற அந்த கலந்துரையாடலில்
தமிழ் முஸ்லீம் தமிழ் சிங்கள மக்களுடைய அந்த பாரம்பரிய கலை கலாச்சாரங்கள் அரங்கேற்றப்பட்ட பொழுது முஸ்லீம் சமூகத்தினுடைய அந்த கலை கலாச்சாரங்கள் இடம்பெறவில்லை என்பது ஒரு வருத்தத்தக்க விடயம். அது மாத்திரமன்றி சுமார் 30 வருட காலத்துக்கு முன்பு நான் நிந்தவூர், நான் காரதீவும் நிந்தவூரும் தேங்காவும் பிட்டும் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு ஒற்றுமையாக இன ஒற்றுமையாக வாழ்ந்த ஊர்கள். உதாரணமாக தீபாவளி, தைப்பொங்கல் நிகழ்விலே அவர்கள் கலந்து கொள்வது, எங்களுடைய இஃப்தார் நிகழ்விலே அவர்கள் தமிழர்கள் கலந்து கொள்வது, அந்த திருமண கலாச்சாரங்கள் இருக்கின்றது. திருமணம் என்று சொன்னால் அனைவரும் அந்த ஊரில் இருக்கிற அனைத்து வட்டா வெத்தின பாக்கு வைத்திருக்கிற வட்டாவை அழைத்து கொண்டு கொட்டைப்பாக்கை சீவிரத்துக்கு அனைத்து இந்த அயலவர்களிடம் கொடுப்பார்கள். அந்த அவ்வாறான ஒரு இனிமையான நிகழ்வுகள் இருந்தது. தேங்காவும் புட்டும் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு இறுக்கமான அந்த உறவு கடந்த 30 வருட காலமாக அது இல்லை. அதனை கட்டி எழுப்புவதற்கு இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நீங்கள் எதனை கருப்பொருளாக வைத்திருக்கின்றேன் என்பதை தெரிவிக்கும். நன்றி. எனக்கு வந்து நான் இப்போ நான் நாடகம்னு சொல்லல இங்கே டெஸ்டிமனிஸ் அதுக்குள்ள எப்படி நான் வந்தேன்ல, எனக்கு அந்த சாப்பாடு கறி மாதிரி கதை கேட்டு எனக்கு கலைச்சு போச்சு. நாங்கள் இந்த அந்த சாப்பாடை நாங்கள் சாப்பிட்டோம், இந்த சாப்பாடை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு அப்பால ஒரு அரசியல் ஒரு தளம் ஒன்று எங்களுக்குள்ள இருக்குது. அந்த தளம் வந்து ஒரு பிரச்சனையான தளமாக ஒரு 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 பிரச்சனை சார்ந்த ஒரு தளமாக இருக்கு. அப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் முஸ்லீம் மக்கள் திரும்பி வரப்போ 2010 நாங்கள் யாழ்ப்பாணத்தில் முஸ்லீம் மக்கள் திரும்பி வாழதை பற்றி ஒரு உரையாடல் ஒன்று நடத்தின போது பலர் வந்து சொன்னார்கள், ஐயோ உங்களுக்கு எவ்வளோ துக்கமாக இருக்குது, முஸ்லீம் மக்கள் நாங்கள் பெருநாள் நாங்கள் போய் சாப்பிடுவோம், பொங்கலுக்கு வந்து சாப்பிடுவாங்க. எனக்கு அதோடு அந்த உரையாடல் நின்று போகிறது அது ஒரு அதுக்கு மேலே ஒரு போகாத மாதிரி தான் இருக்குது. எனக்கு அந்த முஸ்லீம் சாப்பாடு தமிழ் சாப்பாடுக்கு அங்கால நாங்கள் போக வேணும் என்று நான் யோசிக்கிறேன். இந்த இந்த நிகழ்ச்சியும் உண்மையாக அந்த வழக்கமாக கலாச்சாரங்களுக்கு இடையில நல்ல நக்கம் கொண்டு வந்தோட கலாச்சாரம், டான்ஸ், பாட்டு, கலைகள் அப்படித்தான் அது போகும். நாங்கள் வந்து அது 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 அதை மீறித்தான் அது கூடாக, ஆனால் அந்த கைகோத்து சந்தோஷமா எல்லாரும் வாழ்றோம் என்றதுக்கு மீறாக என்ன நடந்தது, என்ன நடக்க போகுது, இன்று என்ன நடக்குது தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு இடையில என்றொரு கேள்வியை வைக்க வேணும் என்று தான் இந்த நிகழ்ச்சி நாங்கள் தயார் பண்ணோம். இது நல்லிணக்கம் என்று வந்தால் 4 மதங்களைச் சேர்ந்த தலைவர்களையும் வெள்ளப்புடவை போட்டு வரிசையாக உட்கார்த்தினா அது அப்படித்தான் நம்ம காட்டுது வளமையா, அதோட சமாதானம் அது. அது மாதிரி இந்த என்ன டான்ஸ் ஆடக்குள்ள டான்ஸுக்குள்ள ஒரு இடையில ஒரு பாங்கு சொல்லும், பிறகு இதெல்லாம் வரும், அதோட அது சரி. இப்படியான அந்த மேலோட்டமான அல்லது ஒரு 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 இமேஜில் 4 மதங்களை சேர்ந்த பிள்ளைகள் கைகோத்த மாதிரி ஒரு ஸ்டீலில் நிற்பாங்க. இப்படியான சமாதான முயற்சிகள்லாம் நம்மளோட சமூகத்தில் நாட்டில் நிறைய நடந்து முடிஞ்சு அதனால ஒன்றும் நடக்கலைங்கிறது தான் நம்மளோட அனுபவம். அதுபோல் 90ஆம் ஆண்டு காலத்திலேருந்து எத்தனையோ பிரச்சனைகள் கிழக்கில் பெரிய பட்டியல் சொல்லலாம். அப்படியா நடக்கிற நேரம் எல்லாம் உடனே உதாரணமாக ஒரு ஊரில் போய் 10 பேரை வட்டி கொலை செஞ்சால் திருப்பி அந்த பாதையில் யாரும் போயிடாது, அடுத்தது ஒரு வியாபாரம் நடக்காது, ஆக்களுக்கு சாப்பாடு இல்லை, தொழில் இல்லை, தமிழ் முஸ்லீம் 2 பக்கமும் பட்டினி கிடப்பாங்க. பிறகு என்ன செய்வாங்கன்னா பள்ளியில் 2 பேர், கோயிலில் 2 பேர் போய் காய்ச்சா சமாதானம், பிறகு அடுத்த அளவு திருப்பி வெட்டுறது, திருப்பி கடக்குறது, இதே தான் நடக்குது. இந்த சமாதானம் இந்த அதாவது மதகுருக்களை கொண்டு போய் 4 பேர் வரிசையில் நிப்பாட்டத்தால வராது. நம்ம எல்லாரும் தோசை சாப்பிட்றோம், பிரியாணி சாப்பிட்றோம், அது நல்லா உண்டுங்கிறது வராது. மற்ற நம்ம உங்களோட விட்ட கல்யாணத்துக்கு வந்தோம், எங்களோட அதால் வராது. இதையெல்லாம் தாண்டி நாம் கதைக்கிற பயங்கரமான பிரச்சனைகள் இருக்கு. உதாரணமாக சும்மா சொல்லணும்னா இப்போ ஒரு மாவட்டத்தில் ஆசிரியர்களுக்கு வெற்றிடம் இருக்குன்னு சொன்னார். இப்போ தமிழ் பிரதேசத்தில் வெற்றிடம் இருக்குன்னா அந்த பகுதியில் இருக்கிற முஸ்லீம் கல்வி பணிப்பாளர் உடனடியாக தஞ்சாவூரில் முஸ்லீம் மக்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறது, நிறைய கொடுத்த விட்டு பிறகு என்ன செய்யறதுன்னா அங்கே தமிழ் ஊரில் வேக்கன்சி இருக்கும். அப்போ உடனே அப்படியே தங்கள்கிட்ட ஓவர் ஸ்டாஃப்னு சொல்லி அங்கே அதை மாற்றி வருது. அப்போ தமிழ் பிள்ளைகளுக்கு அந்த வேலை கிடைக்காது. இது மாதிரி தமிழ் கல்வி பணிப்பாளரும் செய்வார். இதெல்லாம் இது மாதிரி 1000 விஷயம் கிழக்கில் போய் பார்த்தா தெரியும். எல்லா விஷயத்துலையும் காணி, கல்வி, அது எல்லாத்துலேயும் இது நடந்துகிட்டே இருக்கு. அதாவது அரசியலில் இருக்கிறார்கள், அதிகாரத்தில் இருக்கிறார்கள், உத்தியோகத்தில் இருக்கிறார்கள், தங்களோட பாட்டுக்கு எல்லாம் செய்கிறாங்க. அதையெல்லாம் கொண்டு போட்டு நாங்கள் பிரியாணி, கல்யாண வீடு,
அதை தாண்டி நாம் இதை கதைக்கணுங்கிறதான் இந்த நம்பிக்கை வாக்குமூலத்தின் நோக்கம். இப்போ மட்டக்களப்பில் வந்து கிழக்கு மாகாணத்தில் முஸ்லீம்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையில நெருக்கமான உறவு இருந்தது. அது எந்த வகையில் இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் எங்களோட கலாச்சார ரீதியான உறவாக நாங்கள் பின்னி பிணைக்கப்பட்டிருந்தோம். என்னன்னு சொல்லி சொன்னால் எங்கள்கிட்ட இருக்கிற பறைமலை கூத்து கலை என்றது வந்து அவங்களோட திருமண சடங்குகள் போய் எங்களோட பறைமலை கலைஞர்கள் வாசித்தது. அப்புறம் அவங்களோட அந்த அபுலியான்ற அந்த அவங்களோட அபுலியா அந்த மொஸ்கோன்றது கல்லடியில் இருக்குது. அந்த கல்லடியில தமிழாக்கள் போய் அங்கே உப்பு கொடுக்கறது, அவங்களோட சேர்ந்து வழிபடுறது, அந்த அந்த இது இருந்தது. அப்புறம் அடுத்தது வந்து இன்னும் நிறைய சொல்றதுக்கு இப்போ அவர் சொன்னா அந்த மாவட்ட காரியாலயத்தில் வந்து கோயில் போய் பூந்தோடனே கோயில் இருக்குது. அதே மாதிரி மாவட்ட காரியாலயம் மட்டும் இல்லை, பிரதேச செயலகங்கள் இன்றைக்கு ஒரு பிரதேச செயலகத்திலும் ஒரு கோயில் கட்டுறாங்க. கோயில் கட்டிட்டு கும்பாசம் பண்றாங்க. ஆனா இன்றைக்கு அப்படி ஒரு போக்கு இருந்தாலும் எங்களோட இந்த கலாச்சார பாரம்பரியமான இந்த ஃபெஸ்டிவல்கள் இன்றைக்கு வந்து ஒரு திருப்பம் ஒன்று ஏற்பட்டிருக்குது. என்ன சொன்னா எங்களோட பொங்கல் விழா வந்து இன்றைக்கு வந்து எல்லா சமூகமும் கொண்டாடுறாங்க. கிறிஸ்டியனாக்கள் கொண்டாடுறாங்க, இஸ்லாத்துக்குள்ள வேற அது மாதிரி இப்தாரை பகிர்ந்து கொண்டாடுறாங்க. ஆனா இதுக்கு நான் நினைக்கிற காரணம் என்னன்னு சொன்னா அடிப்படை வாதம் தான் எங்களை பிரிக்குது. எங்களோட கிந்து என்ற அந்த இது உண்டு. அடுத்தது இஸ்லாத்துக்கு இருக்கிற அடிப்படைவாத சக்திகள் தான் இன்றைக்கு இந்த பிரிவினையை எங்களுக்குள்ள ஏற்படுத்துது. இந்த அடிப்படை எங்களுக்குரிய இந்த பாரம்பரியமான இந்த வழிபாடு இந்த கலை இதுக்குள்ளார போவோம் என்று சொல்லி சொன்னா நாங்கள் ஒரு இன நல்லுறவான ஒரு சமூகமா வாழ்றதுக்குரிய சூழல்ன்றது இருக்குது. ஆனா இதங்களை பிரிக்குது இந்த அடிப்படைவாதமான கருத்துக்கள் தான். சொன்ன அந்த புளியம்போக்கர் கபரடி அவுலியா கபரடி லட்சுமணையிலே இருக்கிறது. அதையும் நாங்கள் இப்போது காண்பித்த பாடலிலேயும் வந்தது. அங்கே நீங்கள் முஸ்லீம் மௌலிமாரிடம் தமிழ் கல்நேர்த்தி கடன் வைக்கின்ற காட்சியெல்லாம் அந்த பாடலிலே வந்து சேர்ந்தது. விங்ஸ் ஃபெஸ்டிவலில் இந்த முஸ்லீம்கள்ன்ற நிகழ்வுகள் சேர்த்து கொள்ளப்படலைன்னு சொன்ன விஷயம். 4 நிகழ்வுகள் முஸ்லீம்கள்ன்ற நிகழ்வுகள் அன்றைக்கு நடந்த விங்ஸ் ஃபெஸ்டிவலில் நடந்தது. ஒன்று கிண்ணியா முஸ்லீம் கலைஞர்கள தற்காப்பு கலை நிகழ்வு ஒன்று நடந்துச்சு. அடுத்தது திருமணச் சடங்கு என்ற ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அடுத்தது பக்கீர் ஃபைட் ஒரு நிகழ்வு ப்ளஸ் பொல்லடி, இந்த 4 நிகழ்வும் நடந்தது மட்டும் இல்லாமல் அந்த முஸ்லீம்கள் வாழ்கிற அந்த பிரதேசங்களில் போய் அந்த உதாரணம் பள்ளிவாசல் மாவடி பள்ளி அந்த இடங்களில் போய் இந்த அவ்வளோ கலைகளையும் போய் அவங்களுக்குமான ஒரு கலந்துரையாடல் ப்ளஸ் அவங்களுக்கான அந்த கலைகளை காட்டி அவங்கள கலையும் சேர்ந்து செய்தது என்ற ஒரு தன்மை இருந்தது. மற்றது இந்த கிழக்கில் ஆரம்பவர் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் இருந்து அந்த பிரிவினை ஒன்றிச்சிருந்தது. முதலமாக முஸ்லீம்களுக்கு தமிழ் பெண்கள் கல்யாணம் கட்டி கொடுத்த முறையும் நாங்கள் ஆரம்பத்தில் அறிஞ்சிருக்கோம். கிழக்கில் முஸ்லீம் ஆண்களுக்கு தமிழ் பெண்களை திருமணம் செய்து வைச்சதாக கூட எங்களை முன்னோர் சொல்லியிருக்காங்க. இதுக்கு இன்னும் அடிப்படைவாதம் என்றது இன தோஷம் என்ற ஒன்று இருக்குல்ல, அடுத்து இன்னொன்று அரசியல் என்ற ஒரு விஷயமும் இன்றைக்கு உங்களோட அந்த தன்மைகளை மேம்படுத்தி கொண்டிருக்கின்றது என்ற கருத்து. அரங்கேற்றப்பட்ட படைப்புகளோடு சேர்த்து உங்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எனக்கு மிகவும் பிடித்திருந்தது ஒரு கவிதை, அச்சம் கலைதம் என்னும் கவிதை. அந்த கவிதையில் வரும் வரிகள் விஷப்புண்ணை கற்கும் அப்படின்ற வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. புதிதாக ஒரு சட்டம் படைப்போம், அது வெறுமனே எழுத்து வடிவத்தில் இருக்கிறதுல எனக்கு எந்தவித உடன்பாடும் இல்லை. சட்ட வடிவத்துக்கு மாறணும், பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். இங்கே ஒரு கருத்தொன்று வெளியிடப்பட்டிருந்தது. பெண்ணியம் தேவையாயிருந்தது, நிச்சயமாக தேவை, பாதுகாப்பிற்காக தேவை. வடக்கில் ஒரு பெண் கற்பழிக்கப்படுகின்றாள் என்றால் தெற்கிலும் கொந்தளிக்க வேண்டும். அவர்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் கட்டாயம் தேவை. அதுக்கு இது போன்ற நிகழ்ச்சிகள் இதில் பெண்கள் கலந்து கொள்வது நிச்சயமாக தேவை. அதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் ஓவியம் அதற்கு மிகவும் பொருத்தமாக வரையப்பட்டிருக்கிறது. சிறுமியர் அந்த கவிதைக்கு பொருத்தமான ஓவியம், அதில் சிறுமியர்கள் காட்டப்பட்டிருந்தார்கள். நிச்சயமாக அது மிகவும் சிறப்பான ஓவியம் மற்றும் கவிதையாக காணப்பட்டது. அடுத்து இந்த நாடகத்தின் முதல் பாகம் என்னை மிகவும் பாதிக்கும் ஒன்றாக காணப்பட்டது. என்னவென்றால் தேர் வருகின்றது, அத்தோடு ஒரு மரண ஊர்வலம். எதற்கு முன்னுரிமை கொடுப்பது என்பது என்னால் முடிவெடுக்க முடியாது போய்விட்டது. என்றால் இரண்டுமே முக்கியமான ஒரு விடயம். இந்த பிரச்சனையை சமூகம்தான் தீர்க்க வேண்டும். மற்றது நல்லிணக்கம் தான் இதன் நோக்கம். இதில் வெறுமனே இந்து முஸ்லிம் மட்டுமல்ல, சிங்களவர்களையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால்
நாங்கள் பல்லின சமூகம் வாழும் ஒரு நாடு என்பதால் அவர்களையும் நினைத்தால் மட்டுமே இந்த சமூகத்தில் ஒற்றுமையை பேண முடியும். ஒவ்வொரு மதமும் சொல்லுகின்றது அன்பையும் கருணை, மற்றவரை நேசியுங்கள் என்பது. அதை நேசியுங்கள். நிச்சயமாக இந்த நாடு என்றோ வளம் பெற்றிருக்கும். இனிமேலாவது வளம் பெறுவதற்கு வாய்ப்பளித்து இதே போன்ற நிகழ்ச்சிகளை மேலும் பல்கலைக்கழகங்கள், பாடசாலைகள் எல்லா விடயங்களிலும் நீங்கள் அரங்கேற்றுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. மற்றவர்களுடைய கலாச்சாரம், மதத்தை குறைந்தபட்சம் மதிக்க தொடங்கிவிட்டாலே இந்த பிரச்சினை சாதாரணமடைந்துவிடும் என்று கடந்த பல நிகழ்வுகளிலும் பல நண்பர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். வேறு கருத்து தெரிவிக்க விரும்புகிறவர்கள் யாராவது? எல்லாமே அற்புதமாக இருந்தது. அத்துடன் கவிதையும் ஓவியமும் மிகவும் ரசிக்கும்படியாக இருந்தன. அத்துடன் அதைத் தொடர்ந்து அந்த நாடகம் நவீன பாணியில் மிக துரிதமாக தமது பாத்திரங்களை மாற்றிக்கொண்டு மிக துரிதமாக வழங்கப்பட்ட அந்த நவீன பாணி புதுமையாக இருந்தது. நிறைய செய்திகளை சொல்லின. இவை அனைத்துடன் நிறைய பேருக்கு இந்த விடயம் போய் சேரவில்லையோ என்ற ஒரு வருத்தமும் இருக்கின்றது. அதற்கு முயற்சித்திருக்கலாம், முயற்சித்திருப்பீர்கள் என்பது தெரியும். ஆனால் அதை எந்த அளவு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதுதான் இங்கே கேள்விக்குறி. அத்துடன் நீங்கள் 7 பேரும் இணைந்து செய்த இந்த உன்னதமான முயற்சிக்கு நாம் நன்றி கூறியே ஆக வேண்டும். அத்துடன் குறியீடுகளின் மூலம் உங்களது குறிக்கோள் வெற்றி பெற வேண்டும். அதற்கு அனைவரதும் பங்களிப்பும் வேண்டும் என்று நாம் ஒரு பிரார்த்தனையாகவும் வேண்டுதலாகவும் கேட்டுக்கொள்கின்றோம். அது நடைமுறைப்படுத்தலின் போது ஒவ்வொரு சின்ன விடயங்களிலும், அது போக்குவரத்துகளின் போது கூட மிக மிக சின்ன விடயங்கள் கூட, சில நேரங்களில் பஸ்ஸில் போகின்ற போது கூட ஆள் பார்த்து அந்த இருக்கையை கொடுக்கின்ற நிலைமை இருக்கின்றது. அப்படி மிக மிக சின்ன விடயங்களிலிருந்து நாம் நம்மை மாற்றிக்கொள்ளாதவரை பலரது இந்த முயற்சிகள் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்ட ஒரு முயற்சியாக தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். நாம் நம்மை மாற்றிக்கொள்ளும் போது நிச்சயமாக உங்களை போன்றவரது அர்ப்பணிப்புகள் அர்த்தம் பெறும், வெற்றி பெற வேண்டும் என்று நன்றியுடன் கூறிக்கொள்கின்றேன். நாங்கள் எதிர்பார்க்கின்ற பலர் இதை ஒவ்வொரு அந்த மாணவி சொன்னது போல தமிழ் முஸ்லீம் இளம் தலைமுறை கற்கின்ற பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், இன்ஸ்டிடியூட்டுகளிலே போய் திருப்பி திருப்பி செய்ய வேண்டும் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. மற்றது தமிழ் முஸ்லீம் மக்கள் கூடுகின்ற ஒரு சந்தையிலே கூட இதை கொண்டு போய் செய்யலாம் என்பது என்னுடைய எண்ணம். அதற்கூடாகத்தான் இது நீண்டகால ஒரு வேலை திட்டம். இன்னும் 5-10 ஆண்டுகள் தொடர்ந்து தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு இடையிலே இந்த நாடகங்களையும் பாடல்களையும் இந்த ஓவியங்களையும் நாங்கள் கொண்டு செல்வதற்கூடாக இதை ஒரு பரந்த சிந்தனைக்கு அவர்களுடைய அவதானத்துக்கு உட்படுத்தலாம் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த நிகழ்வு மட்டக்களப்பு ஏற்கனவே நடைபெற்று அதை நான் பார்த்தேன். ஃபுல்லாக இந்த கருத்தை தெரிவிக்க வேண்டும் என நினைப்பதற்கான காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், இங்கு இந்த நிகழ்வு ஒரு குறியீடாகத்தான் முன்வைக்கப்பட்டிருக்கிறது நான் பார்க்குறேன். என்னென்னு சொல்லி சொன்னால், ஏற்கனவே பிரச்சனைகள் என்று பேசப்படுறது தமிழ் இனத்துக்கும் சிங்கள இனத்துக்குமான பிரச்சனைகள் தான் பெரிதளவில் பேசப்படுகிறது. தமிழர்களுக்கும் முஸ்லிம்களுக்குமான இடையில் இருக்கிற பிணக்கங்கள் பேசப்படுவது குறைவு. ஆனால் இங்கே காட்டின ஒரு விஷயம் ஒரு குறியீடாக காணப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை போல நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை தவிர நாங்கள் மற்றவர்களை பொறுத்தமட்டில் எங்களுக்கு முஸ்லீம் நண்பர்கள் இருக்கிறார்கள், ஒற்றுமையாக வாழ்ந்ததும் இருக்கிறது. இன்னொரு விஷயம் முன்வைத்தார் அந்த சார், பெண்ணியம் தேவையா இல்லையான்றது. பெண்ணைவாதம் என்பது வெறுமனே பெண்களுக்குரிய ஒரு விடயம் மட்டுமல்ல, அனைத்து மக்களுக்குமான ஒரு மனித வாழ்தலை குறிப்பிடுறது தான் பெண்ணைவாதம். அதை சரியாக விளங்கி கொண்டோம்னு சொல்லி சொன்னால் அதை நாம் ஏற்றுக்கொண்டு வாழ தூங்குவோம். எல்லா ஆண்களும் நினைக்கிறது தங்களுக்கு எதிராக பெண்ணைவாதம் பேசுதுன்னு சொல்லி அடிநிலையில் இருக்கிற மக்கள் வரைக்கும் அவங்களோட வாழ்க்கையை வாழணும், அதில் எந்த தடையுமே இருக்கக்கூடாதுன்னு கூறுறது தான் பெண்ணைவாதம். அதை சார் சரியாக விளங்கி கொள்ள வேண்டும் என்று நான் முன்வைக்கிறேன். நன்றி. இந்த நாட்டிலே சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் மாத்திரம்தான் பிரச்சனை இருப்பது போன்ற ஒரு தோற்றப்பாடு நீண்ட காலமாக ஊடகங்களால் முக்கியமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு பெருநிலத்திலே வடகிழக்கிலே வாழ்கின்ற தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு இடையிலே இன்று ஏற்பட்டிருக்கின்ற மனக்கிலேசங்கள் சரியாக வெளிக்கொணரப்படவில்லை. ஒரு விதத்திலே இந்த பேரினவாதம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் அதை முன்கொண்டு வரக்கூடாது என்ற அரசியல் போக்குகள் கூட இருப்பதாக
சில ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் நான் இந்த உண்மையிலேயே அவர் சொன்னது போல ஒரு குறியீடாக இதை முன் கொண்டு வருவதுதான் இந்த பிணக்கையும் நாங்கள் கதைத்து உரையாட வேண்டும், இதையும் அரங்கேற்று கொண்டு வர வேண்டும் என்பதும் தான் இந்த நம்பிக்கையின் வாக்குமூலத்தின் நோக்கங்களில் ஒன்று. எங்களுக்கு இதில் முக்கியமாக இருந்தது நாங்கள் 7 பேரும் ஒரு அளவுக்கு நண்பர்களாக சில விஷயங்களை ரொம்பவும் மனசு நோகிற எங்களுடைய அடையாளங்கள் பற்றின விஷயங்களை ஒரு ஆள் புரிந்து கொண்டு பேசக்கூடிய நண்பர்களாக இருந்தால் எங்களுடைய அனுபவங்களை தான் நாங்கள் ஒவ்வொருத்தரும் கேட்ட சொந்தமாக அனுபவிச்சதைத்தான் இதில் அதால இது ஒரு சில இடங்களை மட்டும் பிரதிபலிக்கிற ஓவிய கவிதை பாடல் நாடக வழிபாடாக இருக்குது. நாங்கள் எல்லாருமாக ஒரு ஆய்வு செய்து இந்த நாட்டுடைய இன பிரச்சனை அல்லது பல மக்களும் அனுபவிச்ச எல்லா பிரச்சனைகளையும் இதுக்குள்ள எடுத்துக்கொள்ள எங்களுக்கு அந்த அப்படியான தகமை உள்ளாக்கள் இல்லை. நாங்கள் வேறு துறையில் வேலை செய்கிறாங்க. எங்களுக்கு இருந்த நட்பு தான் எங்களை விளத்தையும் பேசுறதுக்கு வச்சிருக்குது. இனியும் அதை தொடர்றதுக்கும் இன்னும் பல இதில் இணைத்து கொள்றதுக்கும் வைக்கும். அப்போ அது எங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம். இன்னும் நிறைய விடயங்களை கலந்துரையாடுறதுக்கு. இங்கே ஒரு சகோதரி சொன்னாங்க, இந்த நாடகத்தில் ஒரு மைய பெட்டியும் தேரும் வருது, அவருக்கு முடிவு எடுக்க முடியலன்னு. ஆனால் அது உண்மைக்கே நடந்த சம்பவம். நான் சிறிய வயதில் எட்டியாந்தொட்டையில் தேர் இழுக்கும் பொழுது நான் போயிருந்தேன். தேர் டைமில் அங்கே இஸ்லாமிய மரணம் நடந்துச்சு. இப்போ தேரை இழுத்துட்டு போகிறதா இருந்தால் அடுத்த நாள் தான் தேர் அந்த இடத்துக்கு வந்து சேரும். மையப்பெட்டியை அதுக்கு பிறகு தான் புதைக்க வேணும். மையத்தை இஸ்லாத்தில் 24 நாள் புதைக்க வேண்டும். பெரிய பிரச்சனை கடைசியில் மையத்தை வச்சுட்டாங்க. ஆனால் அப்போ நானும் அந்த டைமில் எனக்கு வீட்டில் எனக்கு ஊட்டப்பட்ட அந்த சிந்தனை ரீதியாக பெரிய சந்தோஷப்பட்ட இந்துக்கள் வெற்றி அந்த ஒரு மனப்பான்மை. முஸ்லீம் தமிழ் உறவுங்கிறது நம்ம அந்த மேலோட்டமாக இப்படி நின்று பேசுறது அல்ல. இப்போ நான் எட்டியாந்தொடையை சேர்ந்தவர், அதாவது மலையகம். எங்களோட பாடசாலைகளை பொறுத்தவரையில் பெரும்பாலும் டவுன் நகரப்புற பாடசாலையில் இஸ்லாமிய ஆசிரியர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் அந்த இஸ்லாமிய ஆசிரியர்களுக்கு இருக்கும்போது அவர்களை பற்றி கதைக்கும் போது இப்போ கிட்டது கூட என்னட்ட ஒரு சார் கதைக்கும்போது அவன் மூணானா முஸ்லீம் அப்படிங்கிறத ஒரு போனக்கிழமை பற்றி கேட்க முடியாது. கூட ஒரு தமிழ் ஸ்கூலில் ஒரு இஸ்லாமிய ஆசிரியர்களுக்கு ஒரு தலைமைத்துவம் கொடுக்கறது இல்லை, கிடைக்காது. ஒரு படிப்பிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் அவர் அங்கே பிரின்சிபலாக வரும்பொழுது எல்லாம் சொல்லியிருக்காங்க, தமிழ் சேர்த்த கட்டாயம் வேணும்னு சொல்லிடுவாங்க. விசேஷமாக எங்களோட தமிழ் கல்வி பணிப்பாளர், வலய கல்வி பணிப்பாளர் ஒரு முஸ்லீம் பெண். ஆனால் நாங்கள் நடைமுறையில் கதைக்கும் போது கடுமையான எதிர்ப்பு அதுக்கு இருக்கின்றது. ஒரு முஸ்லீம் பெண்ணை முதல் விளக்குனா தான் அங்கே தமிழ் கல்வி உருப்படி ஆகும். ஆனால் அந்த மேடம்கிட்ட அப்படி ஒரு சிந்தனை இல்லை. அவங்கள்ட்ட வேணும் தோட்டத்து பாடசாலைகளும் முன்னேற்றணுன்னு தான் ஒரே சிந்தனையாக இருக்காங்க. இப்படி தான் வெளிப்பாடு. நாம் அந்த கிழக்கு மற்றும் நான் பேசின இந்த நிகழ்ச்சிகளை பெரும்பாலும் கிழக்காரை பற்றி பேசினாலும் இலங்கை ரீதியாக பேசும்போது அது மலையகம் சந்து எல்லா இடத்துலையும் என்ன இருக்கின்றது என்றால் இது இருக்கின்றது. இன்னொரு தோட்டம் இருக்கின்றது. அங்கே அந்த தோட்டத்தில் இஸ்லாமிய பள்ளி ஒன்று இருக்குது. அப்போ பஸ்ஸில் இறங்குறதா இருந்தால் இஸ்லாமிய பள்ளிக்கிட்ட இறங்குறோம்னு சொல்லி தான் இறங்கணும். இப்போ அங்கே உள்ள தமிழர்கள்லாம் அந்த பள்ளிக்கிட்ட இறங்குறோம் என்று சொல்கிறத மாற்றுறதுக்காக அங்கே மரமெல்லாம் நட்டு வச்சுருக்காங்க. அரச மரமெல்லாம் ஒரு காலத்தில் போட கேட்க அப்புறம் சொல்லுவாங்க அரச மரக்கிட்ட இறங்குறோம்னு சொல்லி அந்த அப்படியான இதெல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் விடையும் நாங்கள் நாடகம் நடித்த போது நான் அந்த தொப்பி போட்டிருந்தேன். அது இந்த நாடகத்துக்காகத்தான் நம்ம போன வருஷம் நாங்கள் ஒரு வருஷம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கும்போது தான் முதல்ல போட்டேன். ஏன் நம்மளோட அயல் சூழலில் உள்ள ஒரு உடைய நம்ம ஏன் போடலை இவ்வளோ நாள் அப்படிங்கிறதெல்லாம் நான் என்ன மீள என்னோட சிந்தனையை மாற்றிக்கொண்டு கொடுக்குறது நன்றி. I'll do a very brief translation. About the first part, somebody mentioned the cart and the funeral, the coffin of the Muslims coming, and there was a dilemma in the play, and that touched her. So Karunakaran was responding to it, and he said that incident that we showed in the play comes from a real incident that he experienced when he was a young boy, and then there was the fair coming, the cart festival, that was about to start, and then the coffin came, the Mayapatti, and then they asked the people at the funeral not to have the funeral until they had the festival. இந்த வீங்ஸ் நம்பிக்கை சிறகு அசைப்பு ஃபெஸ்டிவல்லே
எவ்வளோ நிகழ்ச்சிகள் இருந்தாலும் இதை தெரிவு செய்து இந்த நிகழ்விலே கலந்து கொண்டதற்கும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கும் நன்றி. கருத்துக்கள் எப்போதும் மாற்றமடையக்கூடியவை, அவை பல புரிதல்களோடு மாற்றமடையும். அப்படியான மாற்றங்களுக்கூடாகத்தான் இந்த நல்லிணக்கமும் வரும். இப்போது இருக்கின்ற கருத்துக்கள் மாற்றமடைய வேண்டும், நல்ல கருத்துக்கள் ஏற்பட வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சி திட்டத்தின் நோக்கம். கலந்து கொண்டமைக்கு நன்றி. இந்த வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய GIZ மற்றும் விங்ஸ் ஃபெஸ்டிவல் குழுவினர்களுக்கும் மற்றும் இங்கே ஒலி அமைப்பு இசை வழங்கிய அனைத்து நண்பர்களுக்கும், இங்கு தொண்டர்களாக எங்களுக்கு பல உதவிகளை செய்த சகோதரர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்விலிருந்து விடைபெறுகிறோம். நன்றி. வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலர